ஆனால் அதுதான் தேர்தலோட கதாநாயகி அப்படின்ல கனிமொழி சொல்கிறாங்க. கதாநாயகம் அப்போ ஏடிஎம்கே அப்படி வச்சுக்கலாமா? ஏடிஎம்கேவுடைய இது இவர் ட்ரெய்லருக்கே அவங்க அலறாங்கல்ல. மற்றதுக்கு நான் அன்றைக்கெலாம் உரிமை தொகையெல்லாம் கொந்தளிச்சாங்க. கேஸ் சிலிண்டரை இவர் அறிவித்தது அந்த நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பதிவு பண்ணுறேன். எனக்கு தெரிந்த எங்கள் சொந்தத்திலே இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் தாவேகா தான் அந்த தடவை, விஜய் தான். திமுகவும் சரியில்லை, அதிமுக சரியில்லை, எல்லாருக்கும் போன தடவை திமுக தான் போட்டோம். நாங்கள் இனிமேல் போட மாட்டோம், விஜய்க்கு தான் போடுவோம், அவர் தான் நல்லவர் அப்படி இப்படின்னு ஊட்டியிருந்தாங்க. எங்கள் ஏடிஎம்கே அவங்க பிஜேபி கூட இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. இப்படி அந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சு இல்லை, அன்னைக்கு அறிவிச்சார்ல 3 சிலிண்டரு சிறுபான்மை பெண்களுக்கு வங்கி கடன் தொடங்க வட்டி இல்லா கடன், சாரி தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன். ஃபோன் போட்டு என்னங்க என்னங்க வட்டியில்லா கடன்லாம் கொடுக்குறாரு, தொழில் தொடங்க. அவங்க கொஞ்சம் ஒரு சிறு தொழில் இது பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. என்ன சொல்கிறீங்க? வந்தால் கொடுப்பாரு, சொன்னால் செய்வார். ஆமாங்க அது ஒன்று. அப்புறம் 3 சிலிண்டருங்க, எங்கள் வீட்டுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஆகுது, 3 சிலிண்டரு. பரவாயில்லைங்க, இந்த தடவை இவருக்கே போட்டுற வேண்டியதான். என்ன ஏதோ சொன்னீங்க சிறுபான்மையாங்க, அதெல்லாம் அவரும் பிஜேபி கொடுக்குறாங்க, அதுக்காக இவங்க அப்படின்னு நம்ம வந்துட முடியுமா முடிவுக்கு? இந்த இதுக்கு இப்போது இஸ்லாமிய பெண்கள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. 3 சிலிண்டரு சிறுபான்மை பெண்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி, இது போக இருசக்கர வாகனம், நீங்கள் தொழிலும் தொடங்கிக்கலாம், 25% மானியத்தில் வண்டியும் வாங்கிக்கலாம், 2 வீலரு. இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன எவ்வளோ செலவு மிச்சம், சொல்கிறது செய்கிற கவர்மெண்ட்டு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது ஒரு பெரிய அளவில் பிரச்சாரமாக தேர்தல் காலத்தில் கொண்டு போனால் சிறுபான்மை மக்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய, குறிப்பாக விஜய்க்கு தான் போடுவோன்னு சொல்லுகிற அந்த மதியதர வர்க்க அந்த இளம் வயது பெண்கள், இப்போ தான் திருமணமாகி 2 குழந்தை, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி செலவுக்கு தடுமாறுறவங்க, படிப்பை விட்டுட்டு ஏதாவது தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்க, இவங்க மத்தியில் அதிமுக போய் உக்காந்துரும்.